அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பீஃப் சம்பல் செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சஹர் டயத்துல சாப்பாட்டுக்கு டக்குன்னு சைட் டிஷ்ஷுக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 கிலோ பீஃப் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விடுற மாதிரி வச்சுருக்கிறேன். விசில் குக்கரில் இல்லாமல் டைரெக்டாக ஆயிலில் கூட பொரிச்சிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் விசில் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தேன். 3/4 பதத்துக்கு வெந்திருந்துச்சு. இப்போது இதை வடித்து எடுத்துக்கலாம். அந்த பீஃபில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு ஆயிலில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை பொரிக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரம் பொரித்து எடுத்துடலான்னு நம்ம நினச்சோன்னா சீக்கிரம் கரிஞ்சு அதோடைய டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் மாறிடும். இதை பொரிக்கிற நேரத்தில் நம்ம பக்கத்துலேயே இருந்து அதை திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக செவந்திருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் செவக்காமல் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். இதை விட லைட்டாகவும் இருக்க வேணாம், இதை விட டார்க்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கலருக்கு இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா ஆறின பிறகு இதை விட டார்க்காகவே இருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த பேட்சை போட்டு பொரிக்கிற நேரத்தில் நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பீஃபை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடைய அளவு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். 3/4 கிலோ பீஃபுக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வெங்காயம் நிறையா போட்டால் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கிறேன். அப்போ தான் கிறிஸ்பினஸாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்படி இந்த மாதிரி சீவிக்கங்க. சீவிட்டு அதே ஆயிலில் பொரித்து எடுத்துக்கோங்க. அதே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனியனை பொரிக்கிறதும் பீஃபை பொரிக்கிறதும் மட்டும்தான் இந்த சம்பலுக்குள்ளே வேலையே. அவ்வளோ ஈஸியானது தான். இதை பொரித்து எடுத்துட்டா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரையும் வரும். இந்த ஆனியன்லாம் பொரியிற நேரத்தில் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த தட்டி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது பீஃப் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி பேட்ச் போட்டு ஒரு பல்ஸ் மோடு போட்டு அரைச்சிக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி இருக்கணும். இப்போது அரைச்ச பீஃபை ஒரு பவுலில் போட்டுட்டு பொரிச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைங்கிறதுனால 6 காஞ்ச மிளகாய் எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். தட்டி வச்ச பூண்டையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்படலை. ஏன்னா வேக வச்ச பீஃப்லேயே நான் திட்டமான உப்பு போட்டுட்டேன். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பெரிய ஏனமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நோன்புக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ரமதானுடைய ஸ்பெஷலாக வேறு ஒரு டிஷ்ஷோட வரேன். அது வரையும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.